குவைட் அப்படின்ற பேர் எப்படி வந்துச்சு அதையும் வந்துட்டு இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். ஒரு காலத்தில் குவைட் இவ்வளோ பெருசாக இல்லை. ஸோ கைஸ், நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், அதாவது தெரிஞ்சிருக்காது இப்படி ஒரு இடம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் இந்த பக்கம் அடிக்கடி வந்திருப்பீங்க. இப்படியெல்லாம் ஒரு வரலாறு இருக்கா, குவைட்டுக்கு இப்படி ஒரு பாதுகாப்பு அரண் இருந்துச்சா அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கும். அதை தான் இன்றைக்கி காட்ட போகிறேன். என்னடா சொல்கிற அப்படின்னு கேட்பீங்க. அதாவது ஒரு காலத்தில் குவைட் இவ்வளோ பெருசாக இல்லை. அதே மாதிரி குவைட்டை பாதுகாக்க மிகப்பெரிய அரண் அமைச்சிருந்தாங்க. குவைட்டை சுற்றி ஒரு என்ன சொல்கிறது, மதில் மாதிரி ஒன்று அமைச்சிருந்தாங்க, கோட்டை மாதிரி ஒன்று அமைச்சிருந்தாங்க. அப்படின்றது கிட்டத்தில் தான் எனக்கே தெரியாச்சு. அதே மாதிரி குவைட் அப்படின்ற பேர் எப்படி வந்துச்சு அதையும் வந்துட்டு இந்த வீடியோவில் காட்ட போகிறேன், அதாவது சொல்ல போகிறேன். அதிகமாக அவங்களுக்கு வந்து இந்த விஷயம் தெரிஞ்சிருக்காது, தெரியலை. அதே மாதிரி தெரிஞ்சவங்க வந்து கீழே கமெண்ட் சொல்லுங்க. வந்துட்டு கிட்டத்தட்ட 300 வருஷத்துக்கு மேற்பட்ட ஒரு சம்பவம், சரிங்களா? அதுக்கு முன்னால் எப்படி இருந்துச்சு குவைட் அப்படின்ற ஓல்டு பிக்சர்ஸ்லாம் போடுறேன். ஸோ கண்டினியூஸாக வீடியோ பாருங்கள். உங்களுக்கு இந்த நீங்கள் வந்து போகிற இடத்துல தான் அதிகமாக மக்கள் புழங்கக்கூடிய இடத்துல தான் இந்த விஷயமே இருக்குது. ஆனால் நீங்கள் அதை நோட் பண்ணியிருக்க மாட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி நோட் பண்ணியிருந்தீங்கன்னா, ப்ரோ இது எனக்கு தெரியுமே, இதை பார்த்துருக்கேனே அப்படின்ற வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க போய் பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு கேட் வந்துட்டு இது, அதாவது அல் மக்சப் கேட் 1927 வந்துட்டு கட்டப்பட்டுச்சான். ஸோ இதிலே அதில் படமெல்லாம் இருந்திருக்கு. இது மங்கல் ஆகிடுச்சு, சரிங்களா? இங்கேருந்து நமக்கு வந்துட்டு இதை பார்க்க, சரிங்களா? இது வந்துட்டு கேட்டு, அதாவது இதுக்குள்ளால் மட்டும்தான் மக்கள் வந்துட்டு உள்ளே வர முடியும். இந்த பகுதிக்குள்ளால் இது உள்ளே போயிட்டு பார்க்கல, அது நமக்கு கேட்டு பூட்டி கிடக்கு. அதாவது இதுதான் கேட்டு, இதுதான் அந்த கேட். லெஃப்ட் சைடு போனாக்கா ரோட்டில் வாகனமெல்லாம் வருது. இதுதான் அந்த கேட். பார்ப்போம் இது உள்ளுக்க போவேலுமா இல்லாட்டி சுற்றி பார்க்கலுமா வெளியில் அப்படின்றத நம்ம வந்து பார்ப்போம். கேட் வச்சுருக்காங்க, உள்ளே போய் பார்க்கலுமான்றது தான் டவுட்டு. ஸோ இப்படி தான் இருக்கு. பின்பக்கத்துக்கு போகலுமா அப்படின்னா தெரியவில்லை, முயற்சி செய்வோம். பின்பக்கம் இப்படி இருக்குது, சரிங்களா? இப்போ இதுக்குள்ளால் வர்றப்போ டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே விட்டால் தான் இந்த பக்கம் ஊருளுக்க வரையலும், சரிங்களா? இந்த பக்கம் ஊருளுக்க வரையலும். அப்படி தான் இதை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருந்தாங்க. இது வந்து ஒரு அரண் இந்த அளவுக்கு சைஸில் வந்துட்டு இந்த இருக்கா, இந்த ஹைட்டில் இருந்து அப்படியே குவைட் சிட்டியை சுற்றி வந்துட்டு அது இருந்துச்சு. இது ஃபஸ்ட்டு கேட்டு அல் மக்சப், சரிங்களா? அல் மக்சப் நினைக்கிறேன் அதோட பேர். ஆமாம், அல் மக்சப். இங்கேருந்து 2வது கேட் இருக்குது அங்கே நிற்க, சரிங்களா? நீங்கள் வந்துட்டு அது மாலியா வருவீங்க தானே, மாலியா வந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு அதை தாண்டி தான் உள்ளே வரணும். அது அந்த கேட்டு, சாரி, அந்த பிரிட்ஜ் இருக்குது தெரியுமா, அந்த பிரிட்ஜை கடந்து தான் நீங்கள் வந்துட்டு வருவீங்க. அந்த பிரிட்ஜிலேருந்து பார்த்தீங்கன்னாலே அந்த கேட் நல்லா வழங்கும். நான் அதோடய வீடியோ கூட போடுறேன். ஸோ அப்படி தான் இருந்துச்சு. ஸோ அது ஒரு கேட்டு. அடுத்தது வந்து நான் உங்களுக்கு ஷஹீத் பார்க்கில் வந்துட்டு நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். குவைட்டினுடைய அரணாக காணப்பட்ட ஒரு இடம் தான் வந்துட்டு ஷஹீத் பார்க் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஆமாம், அந்த ஷஹீத் பார்க்கு மேலே தான் இந்த அரண் இருந்துச்சு. இப்போ அதை உடச்சி கேட்ஸை மட்டும் வச்சுருக்காங்க. என்ட்ரன்ஸ் கேட் மட்டும் இருந்துச்சு, அதாவது 5 கேட்ஸ் இருந்துச்சு. நான் கூகுள் மேப்பில் தேடினப்போ 4 கேட்ஸை தான் காட்டுச்சு, இன்னொரு கேட்டை வந்து காட்டலை. எனக்கு அதை பற்றின ஹிஸ்ட்ரி தெரில. ஹிஸ்ட்ரி வந்துட்டு செக் பண்ணப்போ 5 கேட் இருக்குது குவைட்டில், ஞாபகார்த்தமாக வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஆனால் நான் கூகுள் மேப்பில் செக் பண்ணப்போ எனக்கு 4 கேட் தான் காட்டுச்சு. அதனால் எனக்கு தெரியலை. மேபி அது வேறு எங்கேயாவது சீக்ரெட்டாக ஒழிச்சு வச்சுருக்கலாம், இல்லாட்டி உடச்சிருக்கலாம். இப்போ இந்த வீடியோ நான் வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னா நாளை பின்ன இது இல்லாமல் போனாலும் ஒரு ஞாபகார்த்தமாக நம்மளோட வீடியோஸில் சரி இருக்குமே அப்படின்றதுக்காக தான் நம்ம வந்துட்டு இதை ரெக்கார்ட் பண்ணிட்டு போகிறோம். சரி வாங்க அடுத்தடுத்து போய் பார்ப்போம். அதாவது 2வது கேட்டு பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது 2வது கேட்டு, சரிங்களா? நம்ம அங்கேருந்து கொஞ்சம் தூரம் வந்தேன்டா, அதாவது நான் கூகுள் மேப்பில் போடுறேங்க அந்த இடத்த, சரிங்களா? மொத்தமாக நான் வந்து 4 கேட்டையும் காட்டுறேன் மேலால்.
அதுலேருந்து அப்படி வந்தால் இந்த துண்டோட ஜாயிண்ட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? அப்படி தான் அந்த அரண் அமைஞ்சிருந்துச்சு. ஏன்னா அரண் அப்படின்றப்போ இதுதான் 2வது கேட்டு. அரண்றப்போ சுற்றி வர ரவுண்ட் பண்ணி இங்கே இந்த கடற்கரை நான் காட்டினேன் தெரியுமா, கோபுர கடற்கரை. அந்த கோபுர கடற்கரையில் இருந்து அது வந்து கிட்டத்தட்ட எங்கே மட்டுக்கு அடுத்த குவைட் சீட் நம்ம குவைட் டவர் இருக்கு அந்த சைட் கடற்கரை மட்டுக்கு இந்த அரண் அமைச்சிருந்தாங்க. சரிங்களா? அதாவது குவைட்ன்ற பேர் வாரத்துக்கும் இந்த ஒரு கோட்டை தான், இந்த ஒரு இது தான், இது என்னது அது ஒரு அரண் தான் வந்து காரணமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா? நீங்கள் நம்பித்தான் ஆகணும். அதுதான் காரணம். ஏன்னு சொன்னால் இப்போ நான் இங்கிட்டு மாற இயலுமா கூடாதா? அது ஏன் அப்படின்றத நான் இந்த வீடியோட கடைசி பகுதியை காட்டிட்டு நான் அவளுக்கு சொல்கிறேன். ஸோ இதுதான் அந்த 2வது கேட். இது கொஞ்சம் பெருசாக பிரம்மாண்டமாக இருக்குது. ஏன்னா ரவுண்ட் போட்டில் இருக்கிறது அப்படின்றதால கொஞ்சம் நல்லா இருக்குது, பார்க்க நிறைய அமைச்சிருக்காங்க. ஸோ என்ன கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் வேணும். எந்த இடத்துலையுமே மெயின்டைன் பண்ணுறாங்க இல்லை. எனக்கு அதை நினைக்கும் போது என்ன அப்படின்னா, இது நாளை பின்ன ஒரு காலத்தில் இந்த இடமெல்லாம் அழிச்சாங்கன்னா நம்ம வீடியோவில் தான் பார்க்குறதுக்கு கிடைக்கும். ஏன்னா குவைத்தில் இப்படி ஒரு கேட்டு சம்மந்தமான விஷயத்த எல்லாத்தையும் நம்ம தான் வீடியோ பண்ணி போடுறோம். நானும் இதில் யூடியூப்லலாம் செக் பண்ணி பார்த்தேன், பெருசாக யாருமே வந்துட்டு இதை பற்றி போட்டில்லை. சரிங்களா? இந்த கேட்டோட போர்டு கூட சரிங்களா அழிஞ்சு போச்சு. நான் வந்துட்டு அங்கிட்டால போய் காட்டுறேன். ஸோ இதுதான் கேட்டு. இதில் 2 கேட் இருக்குது. ஜஹ்ரா வந்துட்டு நீங்கள் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணியெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. இங்கே நீக்கே பார்க்கலாம். அதாவது இதுக்கு பேர் அல் ஜஹ்ரா கேட். சரிங்களா? இது அல் ஜஹ்ரா கேட். இதோட டோர்லாம் ரொம்ப அடி வாங்கிருக்கு. சரிங்களா? இதுவும் அந்த மாதிரி தான். இந்த உயரத்தை பாருங்கள். இந்த உயரத்தில் வந்துட்டு ஒரு ஊரையே மறைச்சி ஒரு கட்டடத்தை அந்த என்னது அரண் அமைக்கிறது அப்படின்னா எவ்வளோ இது வேணும். இதுக்குள்ளுக்கையும் போகலாது, நம்ம மேலால் இப்படி வெளியால் நின்று பார்த்துட்டு போயிடும். இது உள்ளுக்கே போய் பார்க்குறதுக்கு அலோட் பண்ணால் நல்லாயிருக்கும். நான் சொன்னேன் தெரியுமா பிரிட்ஜு, அதில் இருந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த துண்டு விளங்கும். நான் உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இது 2nd கேட். இந்த இருக்கு அல் ஜஹ்ரா கேட். யா அல் ஜஹ்ரா கேட். இதுவும் 1920 கட்டப்பட்டிருக்கு. இது கொஞ்சம் பெருசாக இருக்குது பாருங்கள். பெருசாக இருக்குது. உள்ளுக்கு ரூம் மாதிரிலாம் வச்சுருந்துருக்காங்க. உள்ளே போகல. பெருசு. டோரை பாருங்க. இதுக்குள்ளால தான் வரையலும். நீங்கள் வேற எங்கிட்டாலும் வரையலாது. இந்த மாதிரி 5 டோர் இருக்குது. 5 அதாவது 5 இடத்துல டோர் இருந்துருக்கு. அதுக்குள்ளால மட்டும்தான் வரையலும் குவைட் சிட்டிக்குள்ளுக்கு. அப்படி இப்போ இருந்தால் எப்படி இருக்கும்? நீங்கள் இந்த டோர்லாம் ஓப்பன் பண்ணிட்டு தாண்டா வரணும், சிவில் ஐடியை காட்டிட்டு தாண்டா குவைட் சிட்டிக்குள்ளே வரணும் அப்படின்னு ஒரு சட்டத்தை போட்டாங்கன்னு வைங்க. இதான் ஓகேங்களா? இது 2வது கேட். ஸோ இதான் வந்துட்டு குவைட் சிட்டிக்குள்ளே வரக்கூடிய 2 கேட்ஸ். இன்னும் 3-4 கேட் இருக்குது. 2 நான் காட்டுறேன். அதுக்கு இன்னும் தூரம் நடந்து போகணும். ஸோ நான் போய் காட்டுறேன். அதை நீங்கள் ஜஸ்ட் உட்கார்ந்துருந்து வீடியோ பார்க்குறது மட்டும்தான் வேலை. நான் உங்களுக்கு எல்லா இடத்தையும் சுற்றி காட்டுறேன். உங்களுக்கு விருப்பம்னா வந்து பார்த்துட்டு போகலாம். ஆனால் இந்த இடத்துக்கு இந்த கேட்டை நீங்கள் பார்க்குறது ஈஸி. ரொம்ப தூரம்லாம் நடக்க தேவையில்லை. சிட்டி பஸ்ஸில் அந்த சிட்டிக்கு வந்தீங்கனாலே மாலியா பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட வந்துட்டு இது இருக்குது, ஜஹ்ரா கேட். வாங்க அடுத்த இடத்துக்கு போகும். ஸோ 3வது கேட் பார்த்தீங்கன்னா ஜஹ்ராவில் இருந்து அப்படின்னு நேராக நடந்து வரணும். எங்கிட்டுமே திரும்பக்கூடாது. ஜஹ்ரா கேட்டிட நான் ஒரு மெப்பில் போட்டால் தான் உங்களுக்கு புரியும். அதுலேயே நேராக வந்தீங்க அப்படின்னா, இடது பக்கத்தால் நேராக வந்தீங்க அப்படின்னா, ஜஹ்ரா கேட்டில் இடது பக்கத்தில் நேராக வந்தீங்கன்னா
உங்களுக்கு வந்து ஷஹீத் பாக்கில் ஒரு டோம் தெரியும். இந்த டோமுக்கு பக்கத்தால் 3வது கேட்டு இருக்குது. சரிங்களா, அந்த இடத்துக்கு தான் போய்கிட்டுருக்கோம். இப்போ நான் உங்களுக்கு ஒவ்வொரு 4 கேட்டையும் நான் நடந்து தான் காட்டிகிட்ருக்கேன். நீங்கள்லாம் நடக்கும்னு முயற்சி பண்ணிங்க அப்படின்னா வாங்க. அந்த அப்படி ஒரு ஃபஸ்ட்டு கேட்டில் இருந்து அப்படி 4 கேட்டையும் பார்த்துட்டிங்கன்னா 4வது கேட்டில் வந்துட்டு உங்களுக்கு ஷஹீத் பாக்கையும் பார்த்துட்டு உங்களுக்கு அப்படியே போகக்கூடியதாக இருக்கும். ஆனால் நீங்கள் அதுக்கு எத்தனை மணிக்கு வரணும் அப்படின்னா 3 மணிக்கெல்லாம் வந்துடணும். அப்படி வந்து தான் நான் சுற்றிட்டுருக்கேன். சரிங்களா, இது வந்துட்டு ஒரிடோ பில்டிங் பக்கத்தாலேயே இருக்குதுன்னு சொன்னாலும் பிரச்சனை இல்லை. அங்கேயே தான் ஷஹீத் பாக்கம் இருக்குது. ஷஹீத் பாக்குலேயே உங்களுக்கு 2 கேட் இருக்கும். ஏன்னு சொன்னால் ஷஹீத் பாக்கு வளைஞ்சி நீங்கள் கூகுள் மேப்பில் பார்த்தீங்கன்னா விளங்கும். இப்படி வளைஞ்சி வரும் ஷஹீத் பாக். சரிங்களா, அந்த வளைஞ்சி வர துண்டில் தான் அந்த அரண் இருந்துச்சு. சரிங்களா, அதுதான் அதோட எஸ்டிடி ஹிஸ்ட்ரி எல்லாமே. ஓகே, பக்கத்தில் வந்துட்டோம். இதோட பேரையும் நான் இன்றைக்கி பக்கத்தில் போய்ட்டே சொல்கிறேன். ஒவ்வொரு இடத்துல பேரையும் நான் பக்கத்தில் போனேங்க அப்புறம் நான் சொல்லுவேன். அதுக்கு இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டோம் தெரியும். எப்படி வானத்துக்கு அந்த படத்துலலாம் காட்டுற மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று தரலையா? அப்படி இருக்குது. நம்ம அப்படி இந்த டோம் இந்த கேட்டை பார்த்துட்டு அப்படி போ. இது 3வது கேட்டு. இதுதான் 3வது கேட். இதோட பேர் நான் போட்லேயே பார்த்து சொல்கிறேனே, அப்போ தெரியும் தானே. இதோட கேட்டு திறந்துருக்குங்க. உள்ளே போய்ட்டு பார்ப்போம் தெரியும். இதோட பேர் அல் சாமியா கேட். சரிங்களா, இதோட கேட்டு திறந்துருக்கு. உள்ளே போய்ட்டு பார்க்கணுமான்னு பார்ப்போம். பாருங்கள் எந்த அளவுக்கு கிடக்குன்னு பாருங்கள். இது எவ்வளோ பெரிய ஹிஸ்ட்ரி உள்ள இடம் தெரியுமா? ஆனால் இந்த இதில் கிடக்கு. ஒரு வாழ்க்கை முறை எப்படி வாழ்ந்தாங்க, என்ன மாதிரி ஒரு காலகட்டத்தில் இருந்தாங்க, எந்தளவு துண்டுக்குள்ளே வாழ்ந்தாங்க, எப்படி வாழ்ந்தாங்க, இப்போ எப்படி இருக்காங்க அப்படின்றத சொல்லக்கூடியது தான் இந்த கேட்ஸ் எல்லாமே. ஸோ இதை வந்துட்டு இப்படி ஒரு நிலைமையில் வச்சுருக்காங்க அப்படின்றப்போ கொஞ்சம் கவலையாக தான் இருக்குது. திறந்து தான் இருக்குது. நம்ம உள்ளே போய்ட்டு பார்ப்போம். பத்தாம் நம்பர் போட்டிருக்கு இந்த கேட்டில். ஸோ இவ்வளோ தடிப்பாக இருக்குது. கிட்டால இருந்து டோரை தட்டுனா தான் திறப்பாங்க. திறந்தால் தான் உள்ளே போகும். இதுக்கு வந்து ஜன்னல்லாம் இருக்குது. சரிங்களா, குட்டி ஜன்னல், பெரிய ஜன்னல், எல்லா ஜன்னலும் இருக்குது. இதோட கேட்ஸ் மட்டும் ஓப்பனில் இருக்குது. ஸோ நம்ம போய் பார்த்துட்டு போகக்கூடியதாக இருக்கும். இது அதோட கேட்டோட தடிப்பத்தை பாருங்கள். இவ்வளோ தடிப்போம். சும்மா பயங்கரமானது. தட்டு நான் திறப்பாங்களா? உள்ளே வரலாமா? கேட்டை பார்க்க வந்திருக்கோம். இப்படி இருக்குது. ஸோ இதோட உயரத்தை காட்டுறது அப்படின்னா நான் ஒரு இடத்துல ப்ளேஸ் பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ஸோ இந்த கேட்டோட ஹைட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்தளவு அவசரத்தில் இருக்குது. நான் இந்த கேட்டுக்கு இந்தளவு அவசரத்தில் தான் இருக்கேன். என்னை விட 2 மடங்கு ஹைட்டில் இருக்குது. சரிங்களா, நான் கொஞ்சம் மேலே வசதி காட்டுறேன். இப்போ இதில் போட்டிருக்கேன். சரி, நான் இப்போ நிலத்துல இருந்து வச்சுருக்கேன். சரிங்களா, அப்போயும் என்னோட இதை காட்டுது இல்லையே ஹைட்டை. கொஞ்சம் கீழே போகிறோம். அதான் ஹைட்டு. சரிங்களா, இந்த இடத்துல வச்சா வளங்கன்னு நினைக்கிறேன். ஒரு ஹைட்டை காட்டுறதுக்கு நான் படுற பாடு இருக்குது பாருங்கள். சரிங்களா, ஹைட்டு மேபி இது உங்களுக்கு விளங்கும்னு நினைக்கிறேன். இவ்வளோ ஹைட்டில் இருக்குங்க. சரிங்களா,
என்னைய விட 2 மடங்கு இருக்குது. அந்தளவு ஹைட்டில் வந்துட்டு அந்த கேட் இருக்குது. இதுக்குள்ளால தான் முன்னே வந்துட்டு காரு வாகனமெல்லாம் உள்ளே போகக்கூடிய வகையில் வந்துட்டு மேனேஜ் பண்ணிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு இப்போ நான் இது வந்ததுலேயே இந்த ஒரு சாமியா கேட்டோட கேட்டு மட்டும் தான் திறந்து இருந்துச்சு. இந்த டோர்லாம் திறந்து இருந்துச்சு. இன்னொரு கேட் இருக்குது, அதாவது இதுக்குள்ளேயே இன்னொரு ரூம் ஒன்று இருக்குது. அதை வந்து நம்ம போய்ட்டு பார்ப்போம். சரிங்களா, உள்ளே போகலுமா அப்படின்றது ஒரு டவுட்டு தான். இருந்தாலும் இந்த கேட் திறந்துருக்கு அப்படின்றதால நம்ம உள்ளே போய்ட்டு பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு கேஸ் ஆகாது. ஏன்னு சொன்னால் இதை வந்துட்டு பராமரிக்கிறானுங்களே இல்லை. பராமரிக்கிற ஒரு இடமா இருந்தால் பரவாயில்ல, சொல்லுவானுங்க என்னடா வீடியோ பண்ண இது உள்ளே போய்ட்டு இது பண்ணுற அப்படி இப்படின்னு. பராமரிக்காத இடத்த போய்ட்டு நம்ம வந்துட்டு கொஞ்சம் ஃபேமஸ் பண்ணுறதே ஒரு பெரிய விஷயம் தான். அதாவது யாருமே எத்தனை பேர் பார்ப்பீங்கன்னு தெரியாது. பார்த்தா நீங்கள் வந்துட்டு இந்த ஹிஸ்ட்ரி உங்களுக்கு தெரியுமா அப்படின்றதான் சொல்லுங்கள். சரிங்களா, இது 3வது கேட். சரிங்களா, இது வந்து இப்படி நேருக்கு இருந்துச்சு, இப்போ உடச்சிட்டாங்க. ஸோ இதில் ஒரு கேட் திறந்து இருந்துச்சு, வாகனமெல்லாம் நிற்கி, இல்லாட்டி உள்ளே போய்ட்டு காட்டிடுவேன். இவ்வளோ பெரிய கேட்டு. இதில் ஆஃபீஸ் அது இதெல்லாம் இருந்திருக்கு. இதிலே தான் ஆஃபீஸ்லாம் இருந்திருக்கு. சரிங்களா, உள்ளே வரும்போது பதிகிறது அந்த மாதிரி விஷயம்லாம் இதிலே தான் நடந்திருக்கு. காரில் இருக்கவனுங்க பார்த்துட்டு இருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். அதால் உள்ளே போயிடுமா அப்படின்றது தெரியலை. போகலாமா வேணாமா திறந்துருக்கு. ஓ, சின்ன ஒரு ரூம் தாங்க. ஆனால் மேலே அந்த பழைய காலத்து இது இருக்குது. இப்படி தான் முன்னே வந்துட்டு கூரெல்லாம் பண்ணி வச்சுருப்பாங்களாம். இந்த டோர் மட்டும் திறந்துருக்கு. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம சைட் பார்க் போகலாம். இதை முடிச்சாச்சு. இந்த சைட் பார்க் தான். அதாவது இதில் 4வது கேட் ஒன்று இருக்குது. 5வது கேட்டை கூகுள் மேப்பில் காட்டியதில்லை. பார்ப்போம், அது எனக்கு என்ன மாதிரி சொல்லி தெரில. இப்போ நம்ம சஹித் பார்க்க நான் வந்துட்டு ஃபஸ்ட்டுக்கே ஒரு வீடியோவை போட்டிருப்பேன். அதுக்கடுத்து தான் இது வரும். நம்ம அந்த வீடியோ பண்ணுறது நம்ம 3வது கேட்டுக்கு அப்புறம் தான் சஹித் பார்க்க நம்ம வீடியோ பண்ணுறோம். 4வது கேட் இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ் 2க்கும் ஃபேஸ் 1க்கும் நடுவில் அண்டர் கிரவுண்ட் டனலால் நீங்கள் வரும்போது இந்த இடத்த உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும். இப்படியான ஒரு பகுதிக்கு மத்தியில் இந்த கேட் 4 இருக்குது. இதை வந்துட்டு மெயின்டைன் பண்ணுறாங்க. ஏன்னு சொன்னால் இது வந்துட்டு முக்கியமான ஒரு இடத்துல அமைஞ்சிருக்கேன். ஸோ இதை மெயின்டைன் பண்ணி ஆகணும் அப்படின்றதுக்காக மெயின்டைன் பண்ணுறாங்க. இல்லாட்டி இதையும் கை விட்ருப்பாங்க. இது கேட் 4. இதுக்கு அங்கிட்டு வேறு எந்த கேட்டுமே எனக்கு தெரியல. கூகுள் மேப்பில் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், ஒரு கேட்டையுமே காட்டுதில்லை. இந்த கேட்டோட பேர் எங்கேயாவது வச்சுருப்பாங்க பேர். ஓகே, இன்றைக்கி எங்கேயாவது இருக்கும், காட்டுறேன். வேறு கூகுள் மேப்பில் அடித்தா வந்துடும். இருந்தாலும் நம்ம இதில் எப்படி வச்சுருக்காங்க, பழைய கேட்ஸ் மாதிரி வச்சுருக்காங்களா இல்லாட்டி இந்த கேட்டை வந்து நல்லா வச்சுருக்காங்களா அப்படின்பாங்க. ஓகே, இந்த கேட்டு கொஞ்சம் நல்லா இருக்குது. கேட்டோட பேர் அல் ஷாப் கேட், கன்ஸ்ட்ரக்டட் இன் 1920. இந்த கேட்டை எப்படி வச்சுருக்காங்க, அந்த கேட்டெலாம் எப்படி வச்சுருந்தாங்க, வித்தியாசம் தெரியுதா?
எப்படி நல்லா அது கேட்டு தாங்க கடைசி கேட்டு 5வது கேட்டு ஒன்று இருந்துச்சு. 5வது கேட்டை காணல. நான் கூகுள் மேப்பில் தேடி பார்த்தேன், காணல. இதில் ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்குது மேலே ஏறி போகிற மாதிரி. டோர்ஸ் எல்லாம் இந்த டோர் க்ளோஸில் இருக்குது, அந்த டோர் ஒன்று திறந்து. சரிங்களா, உள்ளே போய் பார்ப்போம். பப்ளிக்கில் இருக்குது, பரவாயில்ல. ஆனால் கீழே கல்லெல்லாம் சும்மா தாறுமாறாக கொட்டி வச்சுருக்காங்க. இது வந்துட்டு ஒரு கேட்டு, ஒரு டோரு. சரிங்களா, அடுத்தது இதில் கேட்டில் இந்த கேட்டை பாரு. எல்லா கேட்டும் இதில் அவசரத்தில் இருந்து இதுக்குள்ளால தான் வாகனம் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி திறந்து விடுவாங்க. வாகனமே வாரதா இருந்தாலும் இதுக்குள்ளால தான் வரும். எப்படி இதெல்லாம் ஆஃபீஸ் அந்த காலத்தில். சரிங்களா, இதுதான் 4வது கேட். 5வது கேட்டை தேடி பார்த்தா 5வது கேட்டை காணல, குவைத் சிட்டிலேயே காணோம். ஸோ 5வது கேட்டை தேடி பார்த்தா 5வது கேட்டை காணல. நல்லா தண்ணி தெரிக்குதே. இங்கிட்டு வரல, அங்கிட்டு மட்டும் தெரிக்குது பாருங்க. நைஸாக சுற்றி சுற்றி தெரிக்குது, ஆனால் சரியாக அந்த பக்கத்தில் மட்டும் தெரிக்குது. நைஸாக செஞ்சுருக்காங்க பேர்லேண்ட். குவைத் சிட்டியில் கிட்டத்தட்ட 5 கேட் இருக்குது அப்படின்றது தான் நான் வந்துட்டு கூகுள் மேப்பில் அங்கே இங்கெல்லாம் கூகுள் இதிலெல்லாம் படித்தது. ஏன்னா நான் இந்த கூகுள் இது குவைத் கேட் அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படின்னு கேள்விப்பட்டதுமே நான் வந்துட்டு நெட்டில் வந்து செக் பண்ணி பார்த்தப்போ எனக்கு கிடைச்ச இது என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட 5 கேட் இருக்குது அப்படின்றது தான் கூகுள் மேப்பாக கூகுள்லலாம் போட்டிருந்தாங்க. அந்த ஒரு ஹிஸ்ட்ரி ஆர்டிக்கல் ஒன்று வாங்கிச்சு, அந்த ஆர்டிக்கலோட இதெல்லாம் போடுறேன் கீழே. அதோட ஃபோட்டோஸும் நான் வந்துட்டு இன்க்ளூட் பண்ணியிருப்பேன். அதால் அவங்களுக்கு வந்துட்டு நான் வந்துட்டு என்ன சொல்கிறது, அந்த ஓனருக்கு வந்து க்ரெடிட்ஸை கொடுத்து கொள்கிறேன் அந்த ஃபோட்டோஸுக்கானது. நான் அந்த எந்த பேஜில் இருந்து எந்த வெப்பேஜில் இருந்து அந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்தேன் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன், கீழே போட்டுறேன். அதே மாதிரி அதோடய லிங்க்கையும் நான் கீழே போடுறேன். சரிங்களா, அதிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 5 கேட் இருக்கிறதாகவும், அந்த 5 கேட்டால் தான் என்ட்ரன்ஸ் இருந்ததாகவும் வந்துட்டு அந்த ஹிஸ்ட்ரி எல்லாத்துலேயும் இருந்துச்சு. நான் சரின்னு சொல்லிட்டு கூகுள் மேப்பில் வந்துட்டு குவைட் கேட்ஸ்ன்னு அடித்தப்போ அடுத்து நமக்கு வந்து நான் ஜஹ்ரா எக்ஸ்ப்ளோரிங் வீடியோவில் காட்டிருப்பேன். நமக்கு வந்துட்டு குவைட்டோட கிராண்ட் மஸ்க் போனப்போ நமக்கு ஒரு டூரிஸ்ட் கைட் புக் ஒன்று தந்தாங்க. அதில் வந்துட்டு நமக்கு வந்துட்டு அதை பற்றின ஹிஸ்ட்ரி போட்டிருந்துச்சு, கேட்ஸாக போட்டிருந்தாங்க. அதுலேயும் 5 கேட் தான் இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு அதை செக் பண்ணி பார்த்தப்போ நமக்கு கிடச்சது என்னென்னா 4 கேட் தான் இருந்துச்சு. மிச்சம் 5வது கேட்டை வந்துட்டு கூகுள் மேப்லேயும் காணோம், இதுலேயுமே காணோம். நான் தேடி பார்த்துட்டு கடைசியாக சரி பரவாயில்ல 4 கேட்டை சரி காட்டுவோம், இதோட வரலாற்றை மட்டும் காட்டுவோம், இதோட ஹிஸ்ட்ரியை மட்டும் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவை நான் வந்து க்ரியேட் பண்ண ஆரம்பித்தேன். இதில் பார்த்திங்க அப்படின்னா ஆரம்ப காலத்தில் இந்த குவைட் வந்துட்டு அந்த ஒரு எல்லைக்குள்ளே இருந்ததாக, குவைத் சிட்டிக்குள்ளே மட்டும் இருந்ததாக வந்து சொல்லப்படுது. தங்களை சுற்றி ஒரு அரண் மாதிரி அமைச்சு அது உள்ளுக்க மட்டும் இருந்திருக்கிறாங்க. அதில் அரணில் 3 அரண்கள் காணப்பட்டதாக, 3 வகையான படிப்படிகள் காணப்பட்டதாக வந்துட்டு அந்த ஆர்டிக்கலில் போட்டுருந்துச்சு. அதில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக இன்னொரு விஷயம் என்னென்னாக்கா, குவைட் அப்படின்ற பேர் எப்படி வந்துச்சு அப்படின்னா குத் அப்படின்ற இதில் இருந்து தான் அந்த குவைட்டோட பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஏன் குட் அப்படின்றது அப்படின்னா என்ன அப்படின்னா லிட்டில் ஃபோர்ட் அப்படின்றது தான் அர்த்தம், சிறிய அரண் அப்படின்றது தான் அதோட அர்த்தமாக. அதிலேருந்து தான் குவைட் வந்து உருவானதாக வந்துட்டு அந்த ஆர்டிக்கல்லையும் போட்டிருந்துச்சு. இது மட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, ஒரு கிட்டத்தட்ட 1960 சொச்சம் 70 சொச்சங்கள்லாம் வந்து தான் இந்த முழு அரணுமே வந்து உடைக்கப்பட்டதாக வந்துட்டு அதில் போட்டிருந்துச்சு. இதை பற்றின ஹிஸ்ட்ரி இதுக்கு முன்னால் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சா அப்படின்றத வந்து சொல்லுங்கள். இதை வந்துட்டு நான் இந்த புக் கிடச்சதுக்கப்புறம் தான் எனக்கு இதை பற்றின உண்மையான விஷயங்கள் தெரிய வந்துச்சு. யாராவது இதை பார்க்குறீங்க தமிழ் தெரிஞ்சவங்க, உங்களோட குவைட்டி
நண்பர்கள் குவைட்டி யாராவது தெரிஞ்சவங்க இருந்தாக்கா அவங்கள்ட்ட விசாரிச்சு பாருங்கள், இப்படி ஒரு சம்பவம் இருந்துச்சா அப்படின்னு விசாரித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நீங்கள் வந்துட்டு கூகுளில் செக் பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு அந்த ஆர்டிக்கல் கிடைக்கும். நான் வேணால் அந்த ஆர்டிக்கலை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதுதான் குவைட்டோட அந்த அரணோட வரலாறு. இன்னும் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அந்த இது சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் கீழே வந்துட்டு அந்த லிங்கை கொடுக்குறேன். சரிங்களா? இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த இதில் ஃபுல்லாக கேட்டை பற்றி பார்த்துருப்பீங்க. குவைட்னா என்ன, குவைட்ன்ற பேர் எப்படி வந்துச்சு, அந்த குவைட் கேட்னா என்ன அப்படின்றது எல்லாத்தையும் நான் வந்துட்டு கிளியர் பண்ணிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெட்டில் அதை பற்றின சர்ச் பண்ணி உங்களுக்கு வந்துட்டு டீட்டெயில்ஸ் தரேன், சோர்ஸாக போடுறேன். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்ததுக்கு மிக்க நன்றி. அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கலாம்.